ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் வச்சு சூப்பரான ஒரு ஜூஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எப்படி யார் யார் எப்படி எப்படி இந்த ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இது வந்து 3 பேருக்கு எடுத்திருக்கேன். 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன், 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையும் நெல்லிக்காவையும் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இதை நெல்லிக்காயை சீவி வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா கழுவியாச்சு, நெல்லிக்காயும் நல்லா சீவி வச்சாச்சு. இதை மிக்சியில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடித்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நல்லா வடிகட்டிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் என்னோடய குழந்தைக்கு 8 மாதத்துலேருந்தே இந்த ஜூஸ் வந்து கொடுத்தேன். ஃபஸ்ட்டு நான் கொடுக்கும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா, சுடுதண்ணி ஃபஸ்ட்டு இந்த இதேமாரி அரைச்சிட்டு வடிகட்டுறதுக்கு முன்னாடி நல்லா அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்பேன். கொதிக்க வச்சுட்டு அது அரைதாக வற்றுனதுக்கப்புறம் வடிகட்டி என் குழந்தைங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கப்புறம் 1 வயசு ஆனதுக்கப்புறம் பச்சையாவே, அதாவது சூடெல்லாம் பண்ணாமல் இதே மாதிரி வடிகட்டி டைரெக்டாக கொடுத்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது, இப்போ குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 1/4 நெல்லிக்காய் இல்லைன்னா அரை நெல்லிக்காய் அந்த அளவு கொடுத்தா போதும். அப்புறம் நீங்கள் வயசு கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஏற கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி இப்போ முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 20 எம்எல் 25 எம்எல் அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா எப்படி டிசென்ட்ரி ஆகுதா அந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த ஜூஸை கொடுங்க. என் குழந்தைக்கு அந்த மாதிரி கொடுக்கும்போது சில டைம்ஸ் வந்து டிசென்ட்ரி கூட ஆகும். ஆனால் நான் அதை கேர் பண்ணிக்கல. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செக் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவ். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னாலும் இந்த ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு நம்மலாம் சொல்ல வேண்டியதே இல்லை. அதனால் அதே மாதிரி கருவேப்பிலையும் நம்ம சொல்ல வேண்டிய அதோட பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே இல்லையா? அதனால் இது 2 மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது பயங்கர எஃபெக்டிவ். நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த ஜூஸ் நம்ம அடிக்கடி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா, அடிக்கடி இந்த சளி பிடிக்கிறது அந்த ப்ராப்ளம்லாம் வரவே வராது. இப்போ ஒருவேளை சப்போஸ் உங்களுக்கு சளி அந்த மாதிரி கோல்டாக இருக்குது அப்படின்னா, குழந்தைங்களுக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா சுடுதண்ணி ஊற்றி அடிச்சுட்டு வடிகட்டிட்டு நல்லா வெது வெதுன்னு இருக்கும்போது நிறைய தேன் கலந்து எடுத்துக்கோங்க. இதை நானே ட்ரை பண்ணியிருக்கேன். என் குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்கேன். 3 நாள் தாங்க கொடுத்தேன். சளி நல்லா சரியாயிடுச்சு. அதனால் நான் எப்பயுமே கோல்டு இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலே இந்த ஜூஸ் தான் கொடுப்பேன். நாங்கள் வாரத்தில் மோஸ்ட்லி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ஜூஸ் எடுப்போம். செம்ம எஃபெக்டிவ் இந்த ஜூஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ கர்ப்பிணிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, நெல்லிக்காவை குறைச்சி போட்டுக்கோங்க. ஒரு அரை நெல்லிக்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. முழுசாக போட்டுக்க வேண்டாம். அரை நெல்லிக்காய் மட்டும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப இது வந்து நாங்கள் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் பெரியவங்க எடுக்கும்போது எதுவுமே சேர்க்க மாட்டோம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒன்று தேன் கலந்து கொடுப்போம். இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ கலந்து கொடுப்போம். அதேமாரி உங்களுக்கு ரொம்ப சிவியராக அல்சர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நெல்லிக்காயை குறைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெறும் வயித்துல குடிக்க வேண்டாம். காலையில் சாப்பிட்டு ஒரு 10:30 மணிக்கு மேலே இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆனால் நெல்லிக்காவை குறைச்சி போட்டுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னாலும், நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல ஜூஸுங்க. உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ராங்காக இருக்கும். இம்யூனிட்டி பவரை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான்லாம் என் குழந்தைங்களுக்கு அதான் சொல்கிறேனே 8 மாதத்துலேருந்தே கொடுக்குறேன். பெரிய பையனுக்கும் 8 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்.
சின்னவனுக்கும் அதே மாரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த ஜூஸ எல்லாரும் குடிங்க. ஓகே எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இத வீடியோ நம்ம உங்களுக்கு குடுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். குடிங்கங்க, ஜூஸ் குடிங்க. நல்லா இருக்கா?